ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரு இஷ்யூ 41 குடும்பங்கள் இறந்ததுக்கான ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்ட நெரிசலில் அதுக்கான விஜயநகம் வீடியோ காலில் பேசி அவங்களுக்கு அந்த நிவாரணமும் 20 lakhs தரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸும் நடந்து அவங்க கணக்குலேயும் அது கிரெடிட் ஆகிடுச்சு. பட் விஜயநகனால மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் போக முடியல பர்மிஷன் இஷ்யூனால. பட் இப்போ என்னன்னா, இந்த 20 லட்சம் குத்ததுனால இந்த திமுக சைட்லேருந்து எவ்வளோ நெகட்டிவ்ஸ் பாப்பா முடியல. அந்த 20 லட்சம் ஒரு குத்தத்தை ஒரு குத்தமா? ஏன் உங்களுக்கு அப்படி வயிறு எரியுது? இல்லை நீங்களும் அவ்வளோ நல்லவங்களான்னு கேட்குறேன் நான். அவ்வளோ அக்கறைப்படுறீங்க, இந்த 20 லட்சம் குத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு பேசுறீங்க. இல்லை என்னதான் உங்க பிளானு? ஒரு 20 லட்சம் குத்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலம். யாரை இழிவுபடுத்துறீங்க நீங்க? அவங்க 20 லட்சம் வாங்கினா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு துக்கத்துல பாதி எடுத்துக்கிற மாதிரி. அது சரிங்களா? அது எதுக்கு இழிவா பேசுறீங்க? 200 ரூபா வாங்கி நீங்களே ஜிஞ்சா கடிக்கும் போது ஒரு குடும்பத்துல ஒரு உயிரிழந்தவங்க அவங்களுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ கூட நின்று ஒரு ஒரு சின்ன, அது எதுக்குமே ஈடாகாத ஒண்ணுதான். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஆறுதலா அது வச்சுக்கிறதுக்கு தான் அந்த அமௌண்ட் கொடுக்குது தவிர இதுதான் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? அது போய் அவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் இது எதனால ஆச்சு, ஏன் ஆச்சு, அங்க எதனால அப்படி பர்மிஷன் இல்லாம கொடுத்தீங்க, எது கூட்ட நெரிசல் ஆயிடுச்சுன்னு எல்லாமே தெரியும். மக்களே அது புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது உங்களுக்கு வைத்தச்சல் ஆகுது. என்னன்னா, நம்ம எவ்வளவு நெரட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் விஜய் பக்கம் திரும்பவே மாட்டாங்களே. ஒருத்தர் கூட விஜய்க்கு அகேன்ஸ்டா பேச மாட்டாங்களே, கும்னேங்கிறாங்களே. என்னதான் அவர் பண்ணா கூட அவருக்கு எதுவுமே ஒரு கெட்ட பேரே வரமாட்டேங்குது அப்படின்னு தானே உங்க எண்ணம்னா. அது நடக்காது. ஏன்னா அவரு இப்போ மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்ப விஜய் ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரோ அப்பவே எல்லாம் மாறி போச்சு. மக்கள் கட் அண்ட் கிளியரா இருக்காங்க. எவ்வளவு நடிச்சு பாப்பா முடியல. ஒரு சைடு என்னன்னா, கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அண்டா குண்டா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துனுக்குறாரு. அவரு என்ன நினைச்சு கொடுக்குறாரோ தெரியல. அண்டாதான் இப்ப 10 ரூபாய் போய் அண்டா வந்துச்சு. வீடு வீட தேடி போறாரு தலைவர். இந்த 4 வருஷம் என்ன பண்ணாங்க. இப்போ தீபாவளி சீசனுக்கு வீடு வீடா போய் கொடுத்து அவரு நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. அது மக்கள் தெளிவா இருக்கு. நீங்க கொடுக்குறது எதுவும் இருந்தாலும் இந்த வாட்டி மக்கள் வாங்கிப்பாங்க. சரிங்களா? வேணாலாம் சொல்லவே மாட்டாங்க, கொடுக்குறதா வாங்கிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்க காசு தான், எங்க காசு தான், எங்க வரி பணம் தான். நீங்க கொள்ளடிச்ச பணம் தான் நாங்க வாங்குறோமே. சரிங்களா? அது எங்க காசு தான். நீங்க எனக்கு பொருளாவோ இதுவாகவோ கொடுக்குறீங்க தவிர உங்களுக்கு கை காசு போட்டு உங்களுக்கு கொடுக்கல. அதனால மக்கள் வாங்கிப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு தான் போடுவாங்கன்றது ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அது மட்டும் மாத்தீங்க. ஏன்னா அது இந்த வருஷம் நடக்க போறது கிடையாது. ஒரு 20 லட்சத்துக்கு அந்த கரூர் மக்கள் எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. அப்போ கொடுத்துட்டு போய் சேர்த்துட்டு 20 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் ஓகேன்ற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க. ஒரு மனுஷனை எப்படி நீங்க தாக்கல் பண்றீங்க அது வேற விஷயம். ஆனா அந்த இறந்தவங்க குடும்பத்தையும் சேர்த்து இழிவுபடுத்திட்டு பாருங்களா. உங்களுக்கு ஒரு சாதகமா இல்லைன்னா யாரும் வேணா எப்படி வேணா மதிப்பீங்க. இல்ல அசிங்கமா இல்ல? என்னடா இப்படி பேசுறீங்க? அந்த குடும்பத்துக்கு துணையா நிக்கலாம்னு பரவாயில்ல, அதை பத்தி பேசலாம்ல. 20 லட்சம் கொடுத்துட்டாரு இவரு, அவங்க புருஷனை விட இவருக்குதான் விஜய் பிடிக்குமா அப்படிலாம் சொன்னீங்களே. இப்போ கூட்ட நெரிசல் இப்படி ஆயிடுச்சு, எங்க விஜய் மேல கோவம் வராதான்? ஏங்க மக்கள் தெளிவா இருக்காங்க, நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க கூட்டணி கேட்டு எதை பத்தி கூட பேசுங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, யாரு கெட்டவங்க, யாரு நல்லவங்கன்னு. நீங்க 200 ரூபாய் வாங்கிட்டு ஜிஞ்சா கடிக்கும் போது 20 லட்சமும் கொடுத்து ஒரு அண்ணனா கூட நிக்கிறேன்னு சொல்றதுக்கு அவங்க பேச மாட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி, இன்னும் ஒரு 6 மாசம் 4 மாசம் தான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு பெரிய ஆப்பு ஒண்ணு இருக்கும். அது விஜயன்னா ஒரு நெரேட்டிவ் பண்ணுவாரு. அன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது இதோட எஃபெக்ட் என்னன்னு. 41 குடும்பங்கள் நீங்க பத்தி பேசுறீங்க. இந்த திமுகனால இப்படிதான். ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா போலன்னா அது எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் அடிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் எனக்கு ஒண்ணு சாதகமா நடக்கலையா, அவங்களுக்கு அது திருப்படி அவங்களே பேசு, அவங்களே என்ன பேசு கேட்டா நாங்க அப்படி பேசல. அதாவது நீங்க பேசல, ட்விட்டர்ல பார்த்துட்டு இருக்கோம், இன்ஸ்டால பாக்குறோம். ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயலத்தெல்லாம். சரிங்களா? அவங்கள வச்சு நீங்களா அரசியலே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த பாவம் சும்மா விடாது. கொத்தடிமையா இருக்கலாம், அதுக்காக இப்படியா ஒரு 41 உயிரில வச்சு அந்த பண்ணுவீங்க? திஸ் ஃபார் பிசினஸ் யூ. ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு.
20 லட்சம் கொடுக்கறத கொடுக்கறவங்களும் நீங்க கேவல்படுத்துறீங்க, அதை வாங்குறவங்களும் கேவல்படுத்துறீங்க. அவர் சும்மா கொடுக்கல, ஒரு சொந்தத்துக்கு கொடுக்கறாரு, ஒரு அண்ணன் தங்கச்சி கொடுக்கறாரு, ஒரு அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறாரு. அது எப்படி நீங்க கேள்விப்படுத்துறீங்க? வாங்குறவங்களே அது சந்தோஷமே அண்ணன் கொடுக்கறான்னு வாங்குறாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கான பலன் 26ல கிடைக்கும். இது ஸ்டாலின் பாக்குறாரா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனா கூட இருக்கவங்களே உங்களுக்கு கூடி பழிக்கிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அது எல்லாத்துக்கான பலன் 26ல கிடைக்கும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன பண்றீங்க, என்னென்ன செய்யறீங்கன்றது எல்லாமே மக்களுக்கு தெரியும். சும்மா இந்த அண்டாவை தூக்கி சிவில் பாக்ஸ் குத்துறவங்க மட்டும் மனசு மாறிட மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, யாருக்கு போடணும் இந்த வாட்டின்றது பக்காவா தெரியும். இந்த வாட்டி விஜயம்னாவை தான் அந்த அரியாசனத்துல உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகேங்களா? நீங்க என்ன குட்டிக்காரனா மனசு மாத்தினாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. நீங்க என்னென்ன நெரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி, பென்ட்ரைவ் எரிச்சாலும் சரி, டாக்குமெண்ட்ஸ் எரிச்சாலும் சரி, அவருக்கு பர்மிஷனே கொடுக்காம இருந்தாலும் சரி, கரூர்ல ஒரு மண்டபத்தை கேட்டா பர்மிஷன் கிடையாது இல்லையா? நீங்க கொடுக்காதீங்க. நீங்க ஒரு நாள் கொடுக்காம இருப்பீங்க. மக்கள் பாக்குறாங்க, நீங்க இதை ஒண்ணு பண்றது மக்களுக்கு தெரியும். சரிங்களா? எல்லாரும் யாருமே இங்க பைத்தியக்காரன் கிடையாது, முட்டாள் கிடையாது. மக்கள் கிளியரா இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ண அதோட இம்பாக்ட் உங்களுக்கு 26ல தான் காட்ட போகுது. ஆனா இந்த வாட்டி 26ல நீங்க எப்படி டெபாசிட் எவ்வளவு வரீங்க மட்டும் பாருங்க. 75 கட்சி, 60 கட்சி, ஆலமரம், தேக்கு மரம், வேப்ப மரம் தானே பேசுனீங்க. அது எல்லாத்துக்குமே 26ல இருக்கு. ஒரே ஒரு ஆள் விஜயன் அந்த முகத்துக்காக டோட்டல் அரசியலே நீங்க மாறி வேற யார் வந்தாலும் இது மாறுமான்னு தெரிஞ்சிருக்காது. பட் விஜயன் ஒருத்தர் உள்ள வந்தனால எல்லாருக்கும் நீ புளிய கரைக்குது, முடியல இல்லையா? நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் மக்கள் நம்மள நம்புறாங்க. நீங்க உதவி செய்யல, மக்களை மறக்கடிக்கிறீங்க. ஒரு விஷயம் செய்யும் போது இதை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அது இதுல நடக்காது. விஜயனுக்கு நீங்க என்னதான் நெரேட்டிவ் செட் பண்ணாலும் குடும்பம் ஏன் வரணும் குடும்பங்களும் விஜயனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்றது? நீங்க என்ன செட் பண்ணீங்க? இனி வரப்போற நாட்கள்ல அதுக்கான பதிலடி சிறப்பா தரமா இருக்க போது. இன்னும் வரப்போறோம், வந்துட்டே இருக்கும். இந்த ஒரு 2 வாரம் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அவரு இன்னும் அந்த குடும்பத்தை பார்த்து முடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு யார்கிட்ட ஸ்டார்ட். இதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனை போகும், மக்கள் சந்திப்பாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்லயும் இதை விட டபுள் மடங்கா உங்களுக்கான பலன் கிடைக்கும். அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இப்ப நீங்க எவ்வளவு பேசுறீங்க அவங்க பதில் விஜயனை கொடுப்பாரு. ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, ஒரு ஆறுதலா நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, சரிப்பா 20 லட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்றத கூட நீங்க பண்ணல. அந்த குடும்பத்தை எழுதிப்பத்துறீங்க, 20 லட்சம் கொடுத்தா போதுமா, எது கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அப்ப மக்கள் நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் இது. நீங்க பண்றது ஒவ்வொன்றுமே மக்கள் பாக்குறோம், எல்லாருக்குமே தெரியும். நீங்க பண்றது ஒவ்வொன்றுமே புரியும். ஓகேங்களா? அதுக்கான பலன் நீங்க அனுபவிப்பீங்க. 26ல உங்களுக்கான டெபாசிட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 75 கட்சின்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி காணாம போகுது மட்டும் பாருங்க. அந்த குடும்பத்தை விஜயனை போய் கூடி சேர சந்திப்பாரு. பர்மிஷன் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக போகாம இருக்காரு. மற்றபடி வேற எந்த விஷயமே இல்லை. மற்ற கட்சி தலைவர் மேல அவரால் போக முடியாது ஒரு விஷயம், அதுதான் மேட்ரு. வேற கட்சி தலைவராக இருந்தா என்னத்தை எப்படி பார்த்துட்டு வந்துட்டுக்கலாம். இவர் அந்த மாதிரி கிடையாது. இவர் ஸ்டாரு, அதுவும் தாண்டி பொலிட்டிக்கல்ல இளைஞர் மாதிரி ஒரு இளைஞர். ஓகேங்களா? ரொம்ப ஏஜிட்டு கூட இல்லை. ஓகேங்களா? அதனால இவர் க்ரௌட் வரதான் செய்யும். அதுக்காகவும் பார்க்கணும். சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. புரியாத போது சந்தோஷம், புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அந்த 41 குடும்பத்துக்கு தெரியும் ஏன் அவர் வர முடியல அப்படின்னு. அந்த பர்மிஷனுக்காக மட்டும்தான் அவர் வர முடியல. அது கிடைச்சிட்ட உடனே அடுத்த செகண்ட் மண்டபமே கிடைக்கல. ஒரு வீடை போய் பார்க்கலாம் போறாரு. அவர் கூட நின்று ஆறுதலா தோளோட தோல் நின்னுக்க போறாரு. அடுத்த வருஷமும் அவங்க தீபாவளி கொண்டாட வைப்பாரு. அந்த வீட்டுக்கு அவர் போவார். ஓகேங்களா? அதனால நீங்கள ரொம்ப அப்படியே தேன் மாதிரிலாம் நீங்க பேசுவானா, இந்த திமுகன்ற பேர்ல ஒரு கொத்தடிமைகள்லாம் 200 ரூபாய்க்கு வேலை செய்யறதுங்களா இருக்குது இல்லையா? பேசாதீங்க. உங்களுக்கு ரைட் சைட் கிடையாது ஒரு விஷயம் அதெல்லாம். ஓகேங்களா? இனி வரப்போற நாட்கள்ல விஜயனோட இம்பாக்ட் இனிமே அடிமல் அடியா இருக்க போகுது.
41 குடும்பம் சந்திட்ட பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். கூடிய சீக்கிரம் விஜய் கம்பேக் கொடுப்பாரு. அதுல புதுசா இணைய போறாங்கன்றதாக வருது. அது பெரிய ஐடியா இருக்க போது. இந்த அரசியல ஒரு மாதிரி ஆக போகுது. 26ல யாருக்கு போகணுன்றது உங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த குறிப்பா பெண்களுக்கு தெரியும், குடும்ப பெண்களுக்கு தெரியும் யார் வரணுன்றது. யாருமே இந்த வாட்டி ஓசியும் வேணாம், எங்களுக்கு எதுவும் வேணாம், ஆனா நீ கொடு, நாங்க வாங்கிக்கிறோம். ஏன்னா அது வந்து காசு, நாங்க வாங்கலாம் சொல்ல மாட்டோம். அவ்வளவு நல்லவங்க நான் கிடையாது, இது காசு, அது நீ கொடு வாங்கிக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்தா ஓகே வாங்கிப்பாங்க, அப்ப நம்மளே தான் போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியே இருக்காதீங்க. ஓகேங்களா? இந்த வாட்டி 26ல என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஆட்சி வேண்டாம்னு கிளியர் கட்டா இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆட்சி வேண்டாம், சரியில்லை, ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்ட், ஒண்ணு கூட சரியில்லை. எவ்வளவு கொலைகள், எவ்வளவு ரேப் கேஸ், எவ்வளவு பாலியல் தொல்லைகள், பாப்பா. அதனால இந்த வாஷ் அவுட் டிஎம்கேவே தேவையில்லை. இந்த டிஎம்கே ஒழியணும், அவ்வளவுதான். அது தவிர வேற எந்த வேணாலும் நடக்கட்டும், இந்த டிஎம்கே இந்த ஆட்சிக்கு தேவையில்லை. இதோட சோழி முடிஞ்சிட்டு நீ வரப்போற நாட்கள்ல விஜய் எப்படி கொண்டு போறான்றது பார்க்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.